ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பேசிக் ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷெட் வச்சு ஒரு கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து இப்போ காட்டன் யான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 6 mm மூக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன யான் இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லிப் நாட் வந்து இப்போ போட்டுக்கலாம். இந்த யானை இந்த மாதிரி பிடிச்சி இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக இருக்கிற யானை இப்படி இழுக்கணும். இது வந்து ஒரு முடிச்சு மாதிரி விழும். இப்படி லைட்டாக கீழே இருக்க யானை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஊக்க இந்த லூப் வழியாக இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த யானை வந்து இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஊக்க வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு ஒரு தடவை சுற்றி அந்த லூப் வழியாக அப்படி இழுக்கணும். இது வந்து செயின் வந்து வரும் பாருங்க. ஒரு தடவை நூலை இப்படி சுற்றி இப்போ இந்த லூப் வழியா இப்படி எடுக்கணும். பொறுமையா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரும். பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. செயின் ஒரு தடவை இப்படி சுற்றி இந்த லூப் வழியா இப்படி எடுத்துட்டே வரணும். ஒரே மாதிரி இருக்கணும் செயின்ஸ். பாருங்க இவ்வளவு அழகா வருதுன்னு. பாருங்க மறுபடியும் ஒரு தடவை சுற்றி இப்படி இந்த லூப் வழியா இப்படி எடுத்துக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ சிங்கிள் க்ரோஷெட் வந்து எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். இந்த யானை இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை வந்து விட்டுடணும். அடுத்து செகண்ட் செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ணணும். அந்த செகண்ட் செயினுக்குள்ள ஊக்க வந்து உள்ளே விட்டு யானை வந்து இப்படி உள்ளேருந்து எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா 2 லூப் வந்து இருக்கும். இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு தடவை யானை சுற்றி அந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இது சிங்கிள் க்ரோஷெட். இது ஃபர்ஸ்ட் செயின் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்க, அது செகண்ட் செயின். அது வழியாகவும் மறுபடியும் போடணும். ஒரு தடவை ஊக்க உள்ள விட்டு யானை எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப் இருக்கும். திரும்பவும் ஒரு தடவை சுற்றி அந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி தான் போடணும். இப்போ 3வது செயின் அடுத்தது பக்கத்தில் இருக்கு, அது வழியாகவும் விட்டு இதே மாதிரியே எடுங்க. மறுபடியும் சுற்றி அந்த 2 லூப் வழியாக எடுத்துடணும். இப்போ போட்டாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது மேலே செயின்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு மேலே இருக்க அந்த செயினில் ஸ்டிச் மார்க்கர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதே மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி போட்டு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க இப்போ 3 போட்டிருக்கோம். அடுத்தது 4வது செயின் இது பக்கத்தில் இருக்கு, அதுக்குள்ளே விடணும். அதே மாதிரி யானை எடுக்கணும். 2 லூப் இருக்கு. திரும்பவும் சுற்றி பொறுமையாக அது வழியாக எடுத்துடணும். இது மாதிரியே ஃபுல்லாக போடுங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு செயின் வந்து நான் விட்டுருக்கேன். இப்போ இது வழியாகவும் நம்ம போடணும். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஈவனாக வரணுங்கிறதுக்காக தான், உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். பாருங்கள் போட்டாச்சு. பாருங்க இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. செயின்ஸ் வந்து மேலே எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்க, ஒரே மாதிரி. இதே மாதிரி தான் நீங்களும் போடுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே தான் அடுத்த ரோ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த செயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக தான் இப்போ போடுறது. இப்படி போட்டுட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க.
இந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்க கவனமா பார்க்கணும். கீழே வந்து செயின் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது கிடையாது. இப்படி மேல இப்படி திருப்பினீங்கன்னா மேல இருக்கும் பாருங்க, இதுதான் வந்து செயின்ஸு. இது எவ்வளவு அழகா பின்னல் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் செயின். இதுக்கு மேலதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் பாருங்க. இப்ப இதுக்கு கீழே இதோ இருக்கு பாத்தீங்களா செகண்ட் செயின், இதுல இருந்து தான் நம்ம போடணும். அதே மாதிரி சிங்கிள் crochet போடுங்க. ஊக்க உள்ள விட்டு யானை வெளியில எடுங்க. 2 லூப் இருக்கும், மறுபடியும் சுத்தி அது வழியா எடுத்துடணும். அடுத்த செயின் பக்கத்திலே இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன் நல்லா. அதுக்கு பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க, அதுதான். இதே மாதிரியே போடுங்க, பொறுமையா போடுங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு செயின் அது இருக்கு. ரொம்ப டைட்டா பிடிச்சுக்காதீங்க, ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணுங்க, ஈஸியா வரும். பாருங்க நான் போட்டிருக்கேன், இதே மாதிரி தான் போடணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணிக்கலாம் போட்ட உடனே. நான் வந்து 4 செயின் போட்டு போடுறேன், நீங்க 2 போட்டதுக்கு அப்புறமே நீங்க உடனே ஸ்டிச் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். பாருங்க பக்கத்துல இருக்கு செயின். நான் இதே மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு நான் காட்டுறேன். லாஸ்டா வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன் அப்புறம். இப்ப நான் ஃபுல்லா போட்டாச்சு. இப்ப நம்ம லாஸ்ட் செயின்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இதுக்குள்ளேயும் நம்ம சிங்கிள் crochet பண்ணணும். போட்டாச்சு பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் லைன் வரதுக்காக தான் நம்ம வந்து ஒரு செயின் போடுறது. இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம், போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு இப்ப மறுபடியும் அதே மாதிரி போட போறோம். ஸ்ட்ரைட் லைன் இவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்ப அடுத்தது செகண்ட் செயின்ல இருந்து போட போறோம். நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, இங்க ஒரு செயின், அதுதான் இது. இதுக்கு அடுத்தது இருக்கு பாத்தீங்களா செகண்ட் செயின், இதுல இருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த 2வது செயின் இது பக்கத்துல இருக்கிறது 3வது செயின். இப்ப இந்த செகண்ட் செயின்ல இருந்து தான் நம்ம போடணும். போடலாம். செகண்ட் செயின்குள்ள விட்டு நூல் எடுங்க. 2 லூப் இருக்கு, அதே மாதிரி சுத்தி எடுங்க. இதே மாதிரியே போட்டே வாங்க. இப்ப நான் 2 செயின் போட்டுட்டேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல நம்ம ஸ்டிச் மார்க்கரை போட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி போட்டுட்டே நீங்க இதே மாதிரியே வாங்க, அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும் அந்த ஸ்ட்ரைட் லைனு. பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்றதுனால இவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க, ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரிதான் வரணும். நீங்க ஸ்டார்டிங்ல இதே மாதிரியே போடுங்க ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி, அப்பதான் கரெக்டா உங்களுக்கு வரும். இந்த ஸ்கொயர் வந்து கரெக்டா வரணும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி அப்படியே ஃபுல்லா போட்டுட்டே வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்ப ஃபுல்லா போட்டாச்சு.
எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக ஈவனாக இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட் லைன் வந்து வரதுக்கு தான் நம்ம ஒரு செயின் போட்டு திருப்புறது. இதே மாதிரி தான் போடணும். மேலெல்லாம் செயின் எவ்வளோ கரெக்டாக தெரியுது பாருங்க. இப்போ வந்து இந்த யானை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த யானை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து இது உள்ள வந்து அப்படியே ஊசி, பெரிய ஊசி வச்சு நீங்க அது உள்ள இழுத்து விட்டுடுங்க. நான் அதை சரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் அதை வந்து போட்டாச்சு. இப்போ ஃபினிஷிங் வந்து எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.